மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிட்டங்க கடுமையான வெயிலின் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே கழகத்தின் சார்பாக உடனடியாக நீர்மோர் பந்தல் திறக்க உத்தரவிட்டார். அதன் அடிப்படையிலே கோவை மாவட்டத்திலே குடியமுத்தூர் பகுதியில் சுகுணாபுரத்தில் இன்றைக்கு நீர்மோர் பந்தல் திறந்து இளநீர் போன்ற அதே போல் பல கனிகள் எல்லாம் வைத்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. புரட்சித்தலைவர் அம்மா இருக்கும்போது சரி இந்த நேரத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க. அதே போல் எடப்பாடி அவர்களும் உத்தரவு கிணங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நீர்மோர் பந்தல் திறக்கப்படுது. அந்த அடிப்படையில் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் சரி அது அதிமுக தான் செய்யும். எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி தந்தார். 4 வருஷத்தில் திமுக எதுவுமே செய்யலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக 2026 வருவது உறுதி. கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை செய்வோம். நன்றி.